வணக்கம். நான் நாகேந்திரன் வேலாயுதம் விண்வெளி மக்கள் டிவியிலிருந்து இன்று நமது நெகிரி மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினரும் வீடமைப்பு மேம்பாடு மற்றும் ஊராட்சித்துறை போக்குவரத்து துறை அரசு ஆட்சிக்குழு உறுப்பினரின் தலைவருமான மாண்புமிகு அருள்குமார் ஜம்புநாதன் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். அதாவது இன்று என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த ஆலய விவகாரங்கள் குறித்து சில கேள்விகளை அவர்கள் முன்வைக்கின்றோம். அதற்கு அவரின் பதில்களை எதிர்பார்த்து இப்பொழுது நம்ம அவரை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் வைபி. வணக்கம் வைபி. இப்பொழுது பார்த்தீங்கன்னா, நெகிரி மாநிலத்தில் இந்து ஆலயங்கள் நில விவகாரங்கள் எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க, அதை எவ்வாறு தீர்வு காணுங்கிறீங்க? ஓகே, நெகிரி சிம்லான் மாநிலத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு 300-400 ஆலயங்கள் இருக்கின்றது. இந்த ஆலயங்கள் சில ஆலயங்கள் அவர்களுடைய சொந்த நிலத்தில் இருக்கின்றது, சிலர் கேதர் செய்யப்பட்ட நிலத்தில் இருக்கின்றது, சிலர் அரசாங்க நிலங்கள் இருக்கின்றது. இதை நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆலயத்துடைய நிலப்பிரச்சனையும் வேறுபட்டது. நம்மளுக்கு இந்த ஆலயம் 10-20 ஆலயம் இந்த கேட்டகரி, இன்னொரு 30 ஆலயம் இந்த கேட்டகரி நம்ம பிரிக்க முடியாத சூழ்நிலை நமக்கு இருக்கின்றது. ஏன்னா ஒவ்வொரு ஆலயங்களின் நிலங்களும் ஒவ்வொரு பிரச்சனையின் அடிப்படையில் இருக்கின்றது. ஓகே, அதன் அடிப்படையில் தான் கடந்த 5-6 ஆண்டுகளாக நம்ம என்ன செய்திருக்கணும்னா, எந்த ஆலயம் நிலத்தை விண்ணப்பம் செய்யணுமோ அங்கே இருக்கின்ற லேண்ட் ஆஃபீஸ் மூலமாக விண்ணப்பம் செய்யுங்கள். விண்ணப்பம் செய்யப்பட்ட பிறகு மாநில அரசாங்கத்திற்கு வரும். மாநில அரசாங்கத்தின் மூலம் அந்த ஆலயத்திற்கு கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாதா, இல்லது இந்த நிலத்தை அந்த ஆலயத்திற்கு என்று ரிசர்வ் செய்ய முடியுமா, முடியாதா என்பதை நம்ம முடிவு செய்துடுவோம். நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இதுதான் நம்ம இத்தனை ஆலயங்கள் 30 ஆலயங்கள் இருக்குது, 30 ஆலயங்களுக்கு நிலம் கொடுங்கன்னா அது சாத்தியமாகாத ஒன்று. ஆகவே ஆலயம் இந்த மாதிரி நில பிரச்சனை இருக்கின்றது என்றால் அந்த லேண்ட் ஆஃபீஸில் விண்ணப்பம் செய்யுங்கள். கேஸ் பை கேஸ் பேசிஸ் அடிப்படையில் அந்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லா அலுவலகங்களும் அரசாங்க ஏஜென்சிகள் அனுமதி கொடுக்கிறது என்றால் மாநில அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளும். அதே போல் கடந்த 5-6 ஆண்டுகளில் நினைக்கிறேன் ஏற்கனவே ஒரு பல ஆலயங்களுக்கு, இந்த குறிப்பாக சிரம்பான் வட்டாரம், போர்ட்டிக்சன் வட்டாரத்தில் பல ஆலயங்களுக்கு நம்ம அந்த ஆலயங்களின் நிலங்களை கேதர் செய்திருக்கின்றோம் ஆலய பயன்பாட்டுக்கின்ற. ஓகே,